Hi friends, நான் Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 735 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போகிறோம். சிறு வயதில் நம்ம வேலைக்கு போகிறதே ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 18 வயசுக்கு கம்மியாக இருக்கும்போது வேலைக்கு போய் தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எந்த ஒரு குழந்தைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஒரு குழந்தை வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷத்தினால அந்த குழந்தைக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா அப்போ அந்த குழந்தையுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. விழுந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து நாகா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ஒரு 14 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது இவருடைய வாழ்க்கையுடைய டார்க்கஸ்ட் ஃபேஸே அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. நாகா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவருங்க. ஆந்திராவில் ஒரு சின்ன குக் கிராமத்தில் தான் அவர் பிறக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் இவர் வந்து பிறக்கிறாருங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாரு. அவருக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு துக்ககரமான விஷயம், அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஒர்க்கிங் மெம்பர் அவங்க அப்பா மட்டும்தான். அவர் இறந்து போனதுக்கப்புறம் இவர் தான் மூத்த பையன். ஸோ அதனால் குடும்பத்துடைய பொறுப்பு நாகாவுடைய தலையில் வந்து விழுந்துருச்சு. அவங்க அம்மா வந்து இந்த 10 பாத்திரம் விளக்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில், வீட்டு வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன் படிப்பை மட்டும் விட்டுறாத கண்ணா, படித்து பெரிய ஆள் ஆகு, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலுமே நாகாவுக்கு அவருடைய மனசில், நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ்லாம் வருது இல்லையா, எல்லா சம்மர் ஹாலிடேஸ்லேயும் பசங்க போய் ஜாலியாக விளையாடுறது, ஃபன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாருங்க. 14 வயசாக இருக்கும்போது இவருக்கு கரெக்டாக சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இவர் வந்து வேலைக்காக நிறைய இடங்களில் போய் கேட்குறாரு. ஆனால் இவர் சின்ன பையனாக இருக்கிறதுனால யாருமே வேலை கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ ஃபைனலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமாக ஒரு அண்ணனை போய் பார்க்குறாரு. அவர் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு செங்கல் சூளை, அந்த செங்கல் சூளையில் வேலை வந்து இருக்குது. ஆனால் நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, 18 வயசு கூட ஆகலை, உனக்கு வேலை கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைண்ணா, என் குடும்பம் ரொம்ப கஷ்டம்ண்ணா, எங்கள் அம்மா வந்து இது மாதிரி 10 பாத்திரம்லாம் வேலைக்கு தான் எங்களை சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், அட்லீஸ்ட் இந்த 2 மாதம் நான் வேலைக்கு வந்தேன்னா ஏதோ கொஞ்சம் காசு வரும், அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. சரி, வேறு வழியே இல்லாமல் அந்த அண்ணன் வந்து நாகா கிட்ட, சரிடா ஓகே நான் வேலை வாங்கி தரேன், ஆனால் அந்த வேலை வந்து ஒரு வாரம் வந்து டே ஷிஃப்ட் இருக்கும், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும், இதெல்லாம் ஓகேவா உனக்கு அப்படின்லாம் கேட்குறாரு. ஆனால் என்ன ஷிஃப்ட் இருந்தாலும், நான் தூக்கமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வேலை பண்ணுறதுக்கு தயார், எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், என்னுடைய ஃபேமிலியை நான் திரும்பியும் தூக்கி நிறுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு நாகா. அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை. என்னப்பா நீ படிக்கிற பையன், நீ ஏப்பா வேலைக்கு போகணும், 14 வயசில் வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது, வேணாம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நானே பார்த்துக்கிறேன், உனக்கு இந்த வேலைலாம் வேணாம், நீ பாட்டுக்கு படி, ஜாலியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாகா எப்படியோ பேசி அவங்க அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு போகிறாருன்னு மட்டும் தான் தெரியும், ஆனால் வேலையில் நைட் ஷிஃப்ட்டும் இருக்குது அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வாரம் இவர் வந்து அந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகிறாரு. செம்ம வேலைங்க. காலையில் ஒரு 8:30 மணிக்கு போனார் அப்படின்னா நைட்டு ஒரு 7:30 மணி வரைக்கும் சரியான வேலை, ஃபுல் டயர்டு. வாரம் வந்து சம்பளம் கொடுப்பாங்களாம். ஸோ ஆப்வியஸாக 5 மணி வரைக்கும் தான் வேலை. ஆனால் அந்த ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனாலேயே அந்த எக்ஸ்ட்ரா சம்பளத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு வாரம் செம்மையாக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க கையில். செம்ம ஹாப்பி. அவங்க அம்மா கிட்ட எடுத்து போய் கொடுக்குறாருமா, என்னுடைய ஃபஸ்ட்டு சம்பளம் அப்படின்றாரு. அவங்க அம்மாவுமே வந்து வருத்தப்படுறாங்க, என்னப்பா நீ சம்பாரித்து இந்த வயசில் நீ சம்பாதிக்கணுமா அப்படின்னுலாம் கேட்குறாங்க. வேறு வழி இல்லைம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் சம்பாதிக்கிறேன், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவு, சண்டே.
சண்டே அன்றைக்கி இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த செங்கல் சூளை பக்கத்தில் வந்து, அதாவது காடுகளுக்கு நடுவில் வந்து இருக்குமா, அந்த அடர்ந்த காடுகளுக்கு பக்கத்தில் சின்னதாக நீரோடையெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு இவங்க ரெகுலராக ஸ்விம்மிங் பண்ணுறது ஒரு வாடிக்கையான விஷயம். ஸோ அங்கே போய் ஸ்விம்மிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அப்படி இருக்கும். பயங்கரமாக இருட்டிடுது, மழை செம்மையாக பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நீரோடையில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை தண்ணி அதிகமாக வருது, இப்போ நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துடுறாங்க. நாகா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவருமே எழுந்து வந்துடுறாரு. அப்படியே இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, இவர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த செங்கல் சூளை, அதை தாண்டி தான் இவங்க வந்து நடந்து போகணுமா. அப்படியே அந்த வழியில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த செங்கல் சூளை சண்டே ஆனால் க்ளோஸில் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க உள்ள. ஆனால் செங்கல் சூளைக்கு நடுவில் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு பையன்னு சொல்லலாமே, 10 வயசு பையன் நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து நாகா பார்க்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, என்னடா அந்த பையன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் உடனே பார்த்துட்டு டே அதெல்லாம் பார்க்காத, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு. என்னடா அந்த பையன் என்னடா தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான், அங்கெல்லாம் போகாத, அவன் தனியாக நின்னா என்ன, கூட்டமாக நின்னா உனக்கு என்னடா, அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது, என்ன ஆச்சுடா, என்ன பிரச்சனையில் மாட்டிக்க போகிறான், அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லாத விஷயம், நீ போனால் நீ தான் பிரச்சனையில் மாட்டிப்ப, அங்கே போகாத நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகாவை கையை பிடிச்சி தரன்னு கூட்டிட்டு போயிடறாங்க. ஆனால் இவருக்கு மனசு கேட்கவே இல்லை. என்னடா இது, அந்த பையன் வேறு தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான், அந்த செங்கல் சூளை அதுவும் காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்குது, இவன் தனியாக நின்று ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது, வனவிலங்குகள் கிட்ட மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு 7-7:30 மணிக்காக நம்ம கிளம்பி போவோம், அந்த பையன்கிட்ட எல்லாம் விசாரித்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. வெளியே சரியான மழை, அடித்து கட்டுது மழை. அந்த மழையில் விசிபிலிட்டி கூட கிடையாது, இவரால் நடந்து போகவே முடியாதுன்ற ஒரு ஆப்ஷன். சரி வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது, நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்பிட்டு அங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக இவருக்கு அந்த பையனுடைய ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஓரமாக நின்று அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தானே, ஐயோ பாவம் அந்த பையன் எங்கே போனான், ஏதாச்சு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இவங்க எல்லாருக்கும் டீ குடிக்கிறதுக்கு டைம் விடுவாங்க. டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது செங்கல் சூளை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த செங்கல் சூளையோடைய ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே போக மாட்டாங்களாம். அந்த ஒரு கார்னரில் யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் வந்து நாகாவுக்கு கேட்குது. இவருடைய பார்க்குறாரு, யாரா ஓடுறது, அந்த கார்னரில் யாருமே போக மாட்டாங்களே, போகக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல யார் ஓடுறது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா இவரால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் இவர் டீ குடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாருனா எழுந்து அந்த பக்கம் நடந்து போகிறார். இவர் நடந்து போகும்போதே இவரை வேலைக்கு சேர்த்து விட்டார்லையே ஒரு அண்ணன், அவர் வந்து இவரோட கையை பிடிச்சி எங்கடா போகிற அப்படின்னு. இல்லைண்ணா அந்த பக்கம் யாரோ போன மாதிரி இருந்தது, அந்த பக்கம்லாம் போகிற வேலை வச்சுக்காத, அப்படி தான் தெரியும், அந்த பக்கம் யாரோ போகிற மாதிரி இருக்கும், முன்ன அங்கே நின்று யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது, போனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி மேட்ரை வந்து சொல்கிறாங்க, ஆனால் கிளியராக என்ன இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இந்த பையனும் சின்ன பையன், நாகாவுக்கு 14 வயசாகுது, ஒன்றும் புரியல. அந்த வயசில் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த க்யூரியாசிட்டிலே அப்படியே ஒரு 7 மணி வரைக்கும் வேலை செய்கிறாப்புல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஹிபிட்டட் ஜோன், யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பகுதியில் யாரோ ஓடுறது திரும்பியும் இவருடைய கண்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தூரத்தில் பார்த்தா ஓடி போகிறது வேறு யாரும் கிடையாது, ஒரு 10 வயசு பையன் தனியாக நின்று அழுதுகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஒரு பையன் தான் ஓடி போகிறான். இவர் பார்த்துட்டார், பின்னாடி இருந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. இவர் பக்கத்தில் வந்து யாரும் கிடையாது, எல்லா பெரியவங்களும் வேலை பண்ணி செங்கலெல்லாம் எடுத்து அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்துட்டு சரி இதுதான் டைமு, நம்ம அந்த பையனை போய் பார்த்து என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கலாம்னு சொல்லி இவர் போகிறாரு. அந்த ப்ராஹிபிட்டட் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகும்போது இவருக்கு சரியான ஒரு துர்நாற்றம், அதாவது ஒரு 10-15 பிணங்கள் அங்கே வைக்கப்பட்டு ஒரு ராட்டன் ஸ்டேஜில் அழுகி போன நிலையில் இருந்தால் எப்படி நாத்தடிக்குமோ அந்த மாதிரி நாத்தடிக்குது. இவரால் மூச்சு கூட விட முடியல, சஃபகேட் ஆகுறாரு. அதெல்லாம் தாண்டி மூக்கை மூடிக்கிட்டு தான் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. உள்ளே போக 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 ஒரு சில விஷயங்களை பார்க்குறாரு. நிறைய எலிகள் செத்து கிடக்குது, நாயெல்லாம் செத்து கிடக்குது. அந்த நாயை வந்து யாரோ பிச்சு பிச்சு தின்னு இருக்காங்க, அதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து அந்த பையன் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. அப்படியே அந்த பையன் அந்த இடத்துலேருந்து ஓடுறான். இவருமே அப்படியே அந்த பையனை ஃபாலோ பண்ணி போகிறாரு. நேராக அந்த ப்ராஹிபிட்டட் ஜோன் வழியாக எங்கே திறமா போய் நிற்கிது, கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நீரோடை மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நீரோடை கிட்ட வந்து போய் நிற்கிதுங்க. இவர் அப்படியே அந்த நீரோடை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். இவர் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு.
திடீர்னு இவர் பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரியும் இவர் காதுகளுக்கு பக்கத்தில் வந்து அண்ணையா அப்படின்னு சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அண்ணான்னு கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி. இவர் பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லை. இப்போ தான் இவருக்கு பயம் உண்டாகுது. ஒருவேளை இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, ஏதோ ஒரு ஆன்மாவாக இருக்குமோ, ஆன்மா நம்மளை தனியாக டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருச்சோ, அதனால தான் அந்த அண்ணன்லாம் இந்த பக்கம் போக வேணாம்னு சொன்னாரோ அப்படின்ற ஒரு பயம். அதே டைமில் இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி அப்படியே பின்னோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு இவருடைய சட்டையை முன்னாடி இருந்து யாரோ பிடிக்கிறாங்க. ஷர்ட்டை பிடிச்சி இவரை வந்து அப்படியே முன்னாடி அந்த நீரோடை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த நீரோடை பக்கம் இழுக்கிறாங்க. இவருக்கு தெரியுது யாரோ வந்து இவர் முன்னாடி இருந்து இழுக்கிறாங்க, ஆனால் முன்னாடி யாருமே கிடையாது. இவர் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பின்னாடி போகிறாரு. ஆனால் இவரை யாரோ கன்ஃபார்மாக பிடிச்சி இழுக்கிறது கிளியராக இவருக்கு தெரியுதுங்க. என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருடைய ஷர்ட் காலரை பின்னாடி இருந்து யாரோ பிடிக்கிறாங்க. பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுக்கிறாங்க. வாடா ஏடா இங்கே வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவரை ஒரு அண்ணன் வேலைக்கு சேர்த்து விட்டார் இல்லையா, அந்த அண்ணன் தான் இவருடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறாருங்க. ஏடா இங்கே வந்த, இங்கெல்லாம் வரவே கூடாது, எதுக்காக இங்கே வந்த, வா நீ வா ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி இழுத்து தரன்னு இழுத்துன்னு போறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பெருமூச்சு வருது. நாகா வந்து கேட்குறாப்புல, என்ன நான் அது அங்கே இடத்துல போனேன், யாரோ ஓடின மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, ஒரு சின்ன பையன் காது பக்கத்தில் வந்து அண்ணையான்னு கத்திட்டு ஓடுனான், என்னன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதெல்லாம் எதுவும் கேட்காத, தயவு செய்து அதை பற்றி ஆராயிறது விட்டுரு, இதோட இந்த டாப்பிக்கை விட்டுரு, நீ வரையா வேலை பண்ணுறியா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, இது மட்டும்தான் உன்னுடைய மைண்டில் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் போகுதுங்க. 3ஆவது நாள் அன்னைக்கு செங்கல் சூளையில் செம வேலை. கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி அளவில் வரைக்கும் சரியான வேலை. உடம்பெல்லாம் ஃபுல்லாக சேறு சகதி அப்படி ஆயிடுச்சு. மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே டைமில் இவரும் இவருடைய நண்பர்களும் அந்த செங்கல் சூளையிலேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப சேறு சகதியமாக இருக்கும்போது சரி அந்த நீரோடை ஒன்று போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த நீரோடையில் போயிட்டு லைட்டாக ஒரு ஸ்விம்மிங்கை போடுவோம், உடம்புலாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீரோடையில் ஸ்விம்மிங்கை போடுறாங்க. கரெக்டாக எல்லாரும் ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாகா வந்து சென்டரில் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சுட்டு உடம்பெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அவங்க அப்படியே எழுந்து மேலே போகிறாங்க. நாகா மட்டும்தான் இப்போது அந்த நீரோடையில் தனியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே ஜாலியாக இருக்குது. அந்த உடம்பு வலிக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பண்ணால் அவ்வளோ அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குமா. அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு நாகாவுடைய காலை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த ஒரு நீரோடைக்குள்ளே வந்து இழுக்கிறாங்க. இவருக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியுமா, அதாவது கடலில் எதிர்நீச்சல் கூட அடிப்பாராம், அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப தத்தளிக்கிறார். இவர் தத்தளிக்கிறதை இவருடைய நண்பர்கள் பார்த்துறாங்க. பார்த்த உடனே அப்படியே அந்த நீரோடையில் குதிச்சு கஷ்டப்பட்டு இவரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேருங்க, 4 பேர் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனல்ஸு பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து இவரை தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் நாகாவுடைய காலை பிடிச்சி உள்ளே இருந்து இழுக்கிறாங்க. இந்த 4 பேர் வந்து இவர் ஒரு பர்சனை இழுக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக யார் இழுக்கிறது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உள்நீச்சல்லாம் சூப்பராக அடிப்பாரான். அவர் உள்ளே போய் பார்த்தா இவருடைய காலை யாருமே பிடிக்கல, யாருமே உள்ளே இருந்து இழுக்கல. அப்படி இருக்கும்போது நாகாவுக்கு எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கஷ்டப்பட்டு காலை கட்டி பிடிச்சிக்கிறாரு. காலை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து தள்ளி விடுறாருங்க மேலே. ரொம்ப கஷ்டப்பட்டு இவருடைய நண்பர்கள் 4 பேரும் நாகாவை அந்த ஒரு நீரோடையிலிருந்து மீட்டு மேலே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நாகாவுக்கு ஒரு மாதிரி செம்ம டயர்டு, அடித்து போட்ட மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சேர்ந்து அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது. அந்த 4 பேருமே வந்து நாகாவை வந்து செஸ்டெல்லாம் பம்ப் பண்ணி வாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்தில் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாரு. திரும்பி எழுந்து உட்காந்துக்கிறாரு. சரி வா இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த நீரோடைக்கு அந்த சைட்லேருந்து ஒரு சின்ன பையன் சிரிக்கிற சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்குது. பயங்கரமாக கேட்குது, ஒரு மாதிரி எக்கோவாக கேட்குது. அப்படியே எல்லாரும் திரும்பி அட் டைமில் பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் வருது. அதே அடுத்த செகண்டு இவங்க 5 பேரும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே இவங்க காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ வந்து அண்ணையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. 5 பேரும் ஃப்ரீஸ், அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகிப்போ அப்படியே நிற்கிறாங்க. என்னடா நடக்குது இங்கே, சரி வா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தபன்னு ஓடுறாங்க. ஓடி ஒரு வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனால் நாகாவுக்கு அவருடைய மனசெல்லாம் அதே இடத்துல இருக்குது. என்னடா இது அடிக்கடி அண்ணையான்னு சொல்லி சவுண்டு கேட்குது,
அதுக்கப்புறம் என்னுடைய காலை பிடிச்சி யார் அந்த நீரோடையில் உள்ளே இழுத்தது, என்னை கொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே நீரோடையில் இழுத்த மாதிரியே இருந்ததே, யார் அது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர தாட்ஸ். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில் திரும்பியும் எழுந்துக்கிறாரு, திரும்பியும் வேலைக்கு போகிறாரு. அப்படியே வந்து போகுதுங்க. சாட்டர்டே வரைக்கும் வேலை முடிஞ்சிடுது. சண்டே திரும்பியும் இவங்க அந்த நீரோடை பக்கத்தில் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க வேணாம் இன்றைக்கி, ஏன்னா ஆல்ரெடி அந்த நீரோடைக்கு பக்கத்தில் போய் ஒரு மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இன்றைக்கி சண்டே, அமாவாசை வேறு. அமாவாசை மத்தியான டைம்லலாம் வந்து இந்த அமானுஷங்களுடைய வெறியாட்டம் பயங்கரமாக இருக்கும். நம்ம அந்த நீரோடைக்கு பக்கத்தில் போக வேணாம், ஏன்னா அதுக்கு பக்கத்தில் நிறைய அமானுஷங்கள் உலா வரதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் ஞாபகம் தெரியுது, என்ன இது அமானுஷம்ன்றீங்க, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா அதை பற்றிலாம் உங்ககிட்ட சொன்னோன்னா நீ பயந்துருவேன், நீ சின்ன பையன், வேணாம் அதை பற்றி சொல்ல வேணாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஃபைனலாக போகிறாங்க. 4-5 பேராக போனால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க கிராமத்திலேருந்து ஒரு 20 பேர் அந்த நீரோடைக்கு பக்கத்தில் போகிறாங்க. 20 பேரும் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த இடத்துலேருந்து பார்த்தா அந்த செங்கல் சூளையோடைய ஒரு டவர் ஒன்று இருக்குமா, அந்த டவர் வந்து தெரியுமா. தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நாகா அந்த டவரை பார்க்குறாரு. டவர் மேலே அந்த 10 வயசு பையன் ஒருத்தன் சொன்னான் இல்லையா, அந்த பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் டவர் மேலே. அந்த அளவுக்கு ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியே கிடையாது, ஏன்னா அந்த டவர் மேலே ஏறுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பையன் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கே இருந்து அண்ணையா அப்படின்னு கத்துறான். அந்த அண்ணையான்னு கத்துற சவுண்டு நாகாவுக்கு கிளியராக கேட்குது. இவர் என்ன பண்ணுறாரு, நான் பட்டுன்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹே அண்ணையான்னு கூப்பிட்றான் பாரு அந்த பையன் அப்படின்னு. எங்கடா பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. யாருக்குமே அந்த பையன் வந்து தெரியல, ஆனால் நாகாவுக்கு மட்டும் தெரியுறாரு. அண்ணையான்னு கூப்பிட்றான்டா, இப்போ கூட கூப்பிட்டுட்டு இருக்கடா, என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குடா. என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, யாருமே கூப்பிடலடா, எங்களுக்கெல்லாம் சவுண்டே கேட்கல. இப்போ அங்கே ஒரு பையன் இருந்து கூப்பிட்டாலும் அங்கே இருந்து இவ்வளோ தூரம் சவுண்டு வரதுக்குண்டான பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனால் உனக்கு கேட்குதுன்னு வேற சொல்கிறேன், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கேட்கல, நான் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குளியல் பண்ணிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நாகாவை காலை பிடிச்சி வர சர்ன்னு அந்த நீரோடைக்குள்ளே இழுத்து ஃபாஸ்ட்டாக இழுத்துன்னு போகிறாங்க. அப்படியே அந்த நீரோடையோடைய மறுபக்கத்துக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ என்னடா இவனை ஏதோ அடிச்சுக்கிட்டு போதுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீச்சலை போட்டு செம்ம ஸ்பீடாக பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க. நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஃபைனலாக போய்ட்டு நாகாவுடைய கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இழுக்கும்போது அன்னைக்கு நைட்டு எப்படி நாகா இந்த மாதிரி நீரோடையில் மாட்டிக்கிட்டு அவர் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்பயும் இருக்காரு. ஆனால் இது நைட்டு கிடையாது, மத்தியான வேலை 12 மணி, உச்சி வெயில். 12 மணிக்கு இந்த மாதிரி நடக்குது. அப்படியே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாகாவை இழுக்கிறாங்க. இழுத்து அப்படியே கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே இழுத்துடுறாங்க. ஆனால் 20 பேர் இழுத்தாலும் அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவரை வந்து யாரோ ஆப்போசிட் சைடில் இழுக்கிறாங்க. அதாவது உள்ளே இழுத்து நாகாவை முழுக வைக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படியே கரைக்கு ஏற்றி உட்கார வச்சுட்டு எல்லாரும் என்னடா ஆச்சு, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த நீரோடை வந்தாலே உனக்கு ஏதோ பிரச்சனை வருது, வேணாம் நம்ம போயிடலாம், ஒன்றுமேல் இந்த தண்ணியில் இறங்காதான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் காட்டுக்குள்ளே யாரோ ஓடுற சவுண்டு வந்து கேட்குதுங்க. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருடைய கண்களுக்கும் அந்த 10 வயசு சிறுவன் வந்து தெரிகிறான். ஆனால் இந்த தடவை அந்த 10 வயசு சிறுவன் எப்படி தெரிகிறான் அப்படின்னா, அவனுடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சிதைந்து போன நிலையில் இருக்குது. இடுப்புக்கு கீழே கால் பகுதியே கிடையாது, வெறும் உடம்பு பகுதி மட்டும்தான் இருக்குது. அந்த உடம்பு பகுதி ஏரில் அப்படி ஓடுனா எப்படி இருக்கும், இது வந்து லிட்டரலாக இவங்க பார்க்குறாங்க. எல்லாருமே ஷெல் ஷாக்ட், அப்படியே ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த பையன் அந்த உடம்பு பகுதி இருக்கு இல்லையா, அப்படியே அந்த உடம்பு பகுதி வந்து அந்த நீரோடைக்குள்ளே குதிச்சு அப்படியே நீச்சல் அடித்து இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி வராங்க. நேராக அங்கிருந்து வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளே போய் தஞ்சம் புகுறாங்க. அதுக்கப்புறம் நாகா வந்து கேட்குறாரு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஒரு 20 பேர், எல்லாருமே சீனியர்ஸ் தான். என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தோம், அந்த பையன் தான் வந்து அந்த டவர் மேலே நின்றுக்கிட்டு இருந்தான், செங்கல் சூளைக்குள்ளேயும் இருந்தான், என்ன தான் நடந்தது அப்படின்னும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த செங்கல் சூளைக்கு பின்னாடி வந்து ஒரு சின்னதான ஒரு காட்டு கிராமம் இருந்தது. அந்த இடத்துல பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த வெடியெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி கிரானைட்டெல்லாம் கல் எடுக்கிறதுக்கு வெடி வைப்பாங்களே, அந்த மாதிரி வெடி வைக்கும்போது அந்த பையன் அந்த இடத்துக்கு போயிருக்கான். அந்த நீரோடைக்கு பக்கத்தில் அந்த வெடியில் அடிபட்டு அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கான். அந்த பையன் இறந்து போன அடுத்த நாள்லேருந்து அவனை ஆன்மாவாக நிறைய பேர் அந்த இடத்துக்கு பார்த்துருக்காங்க.
ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல், குறிப்பாக அந்த நீரோடிக்கு பக்கத்தில் இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த கிராமமே விரிச்சவனு கிடக்கு. ஆனால் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட், விளையாடுற ஸ்பாட்டுன்னா அந்த செங்கல் சூளையுடைய ப்ராஹிபிட்டட் ஜோன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் அந்த பையன் வந்து விளையாடுவானா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து. ஸோ அடிக்கடி அந்த பையனுடைய ஆன்மாவை அந்த இடத்துலையும் பார்த்துருக்காங்க. அங்கே வேலை பண்ணுறவங்களெல்லாம் பயங்கரமாக ட்ரபிள் பண்ணியிருக்கான் அந்த ஆன்மா. அதனால அந்த ஒரு ஜோனை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளாக்கும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் ரெகுலராக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு பையன் ஏன் நாகாவை டார்கெட் பண்ணான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஒரு பிளாஸ்ட் வெடிச்சது இல்லையா, அதை வெடித்ததில் இறந்து போனது அந்த பையன் மட்டும் கிடையாது, நாகாவுடைய தந்தை. அவருமே அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவருமே அதே ஒரு பிளாஸ்ட்டில் தான் வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையனுமே இறந்து போயிருக்கான். ஸோ நாகாவுக்கும் அந்த பையனுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படி உருவாயிடுச்சு. ஸோ லிட்ரலாக அவங்க தந்தை இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆன்மா நாகாவை தன்னுடைய அண்ணனாவே நினச்சிக்கிட்டு, தன்னுடைய அண்ணன் இந்த உலகத்தில் தனியாக கஷ்டப்படுறானே, அவனையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சாகடிக்கிறதுக்காக நாகாவை வந்து டார்கெட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு நாகாவுடைய லைஃப்பை அப்படியே ஆட்டம் காட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் செங்கல் சூளையில் வேலைக்கு போகிறதுல நின்றுட்டார். அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம், இல்லைப்பா எவ்வளோ காசு இருந்தாலும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீ போக தேவையில்லப்பா, எனக்கு என் பையன் தான் முக்கியம், என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு, நீ மட்டும்தான் இருக்கிற எனக்கு ஒரே ஒரு உறவு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் இப்போது அங்கிருந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 15-16 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சான். பட் என்னதான் 16 வருடங்கள் ஆனாலும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் இது வரைக்கும் இவருடைய மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.